நான் இந்த பலாக்காய வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த காய் கிடைச்சா நீங்க என்ன ரெசிபி ரெடி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ரெசிபி உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பலாக்காய நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாரி கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பலாக்காய நான் குக்கர்ல ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போறேன். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமா சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு பெரிய துண்டு சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோனே 2 வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்குங்க. இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்க போறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிட்டோனே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம சேர்த்த மிளகாத்தூளும், மல்லித்தூள் பச்சை வாசனை போகுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா நல்லா வெந்து வந்தோனே, இதில நம்ப இப்போ வேக வச்ச பலாக்காய சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய கியூபா கட் பண்ணிட்டு, நீங்க சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும், புதினாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி ஃப்ளேவர் குடுக்கும். அதுக்காக நம்ம இத சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நான் 1 1/2 கப் அரிசி ஊற வச்சிருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கொதி வந்தோனே, நம்ம ஊற வச்ச அரிசிய நல்லா வடிச்சுட்டு தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அரிசிய நல்லா கலந்து விட்டுட்டு, இத ஒரு 15 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்போ இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறந்தோனே நல்லா வாசனையா இருக்கு. நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அரிசியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம நல்லா வெர வெரையா இருக்கு. பட் இந்த பலாக்காயில எந்த வாசனையுமே வரல. நம்ம சேர்த்த மசாலா வாசனை, அந்த மாரி வாசனை தான் அடிக்குது. இந்த பலாக்காயில ஒண்ணும் பெருசா வாசனை வர மாரி தெரியல. இந்த காய் மட்டனுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது அந்த ஃப்ளேவர்லாம் ஒண்ணும் குடுக்கல. இந்த காய் நல்லா பஞ்சு மாரி இருக்கு சாப்பிடுறதுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த காய பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு வாட்டி வாங்கி செஞ்சு குடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சுட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.